வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் ஆத்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எதுக்கு வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாங்க. கம்பில் செய்ய போகிற தோசை. இது பொதுவாக டயபெட்டிக் பீப்புளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டயபெட்டிக்கில் இருக்கிறவங்க பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் ரொம்ப லைட்டாகவும் சாப்பிடணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த கம்பு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இதில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, ஃபைபர் கண்டென்ட்டும் ஜாஸ்தி இருக்குது. அதனால இந்த கம்பு தோசையை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்பு தோசை பண்ணுறதுக்கு அரிசி 1 கப் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தூயமல்லி அப்படின்னு ஒரு பாரம்பரிய அரிசி தான் எடுத்திருக்கேன். அந்த அரிசி இல்லை அப்படின்னா இட்லி அரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது 1 கப், கம்பு 1 கப். இது ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. கம்பு 1 கப் எடுத்தால் அந்த அரிசி நார்மல் இட்லி ரைஸ் ஆர் எனி பாரம்பரிய அரிசி நான் எடுத்துக்கலாம். அதுவும் 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உளுந்து 1/2 கப் எடுத்துக்கலாம். உளுந்து கூட கொஞ்சமாக வெந்தயமும் போட்டுக்கோங்க. பொதுவாக அது நல்ல ஒரு கலர் கொடுக்கும் தோசைக்கு. ஸோ இதெல்லாமே ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 3 மணி நேரம் ஊற வச்சோன்னா நல்லா சோக் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம இட்லிக்கு அரைக்கிற மாதிரியே அரைக்க போகிறோம். ஸோ இது நான் இன்றைக்கி கிரைண்டரில் அரைச்சி காமிக்கிறேன். நீங்கள் கிரைண்டரில் வேண்டாம், மிக்சியில் வேணாலும் நீங்கள் அரைச்சிக்கோங்க. அளவு கம்மியாக இருந்ததுன்னா மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரியே முதல்ல வெந்தயம், உளுந்து இது ரெண்டையுமே நல்லா ஊற வச்சதை கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா உங்களுக்கு நைஸாக மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ளஃபியாக வரணும். ஸோ இட்லிக்கு மாவு அரைக்கிற மாதிரியே தான் இந்த உளுந்தை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பொதுவாக இந்த மாதிரி கம்பு தோசையெல்லாம் சிறுதானிய தோசை கேட்டகரியில் சேரும். ஸோ கம்பு இல்லை அப்படின்னா வேறு எந்த சிறுதானியம் வேணாலும் நீங்கள் இந்த காம்பினேஷனில் ஆட் பண்ணலாம். கம்பு கூட வேறு ஏதாவது சிறுதானியம் வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களோட சாய்ஸ். பட் கம்பு தோசை கம்புக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது. அந்த டேஸ்ட்டில் இந்த தோசை ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ கம்பு ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கணும். ஸோ கம்பு அரிசி ரெண்டையும் சேர்த்து அரைக்கும் போது ஃபஸ்ட்டு கம்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஓட விட்டுருங்க. கொஞ்சம் அது நல்லா உடஞ்சி ரவை மாதிரி ஆனதுக்கப்புறமா அரிசியை உள்ளே சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அரைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா நைஸாகவும் அரைஞ்சிரும். ஸோ இட்லி மாவுக்கு அரைக்கிற மாதிரியே தான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பொதுவாக இந்த மாதிரி இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரியே அரிசி உளுந்து மட்டும் போடாமல் இந்த மாதிரி சிறுதானியங்களை எல்லா டைமுமே நீங்கள் ஃபுட்டில் சேர்த்துட்டே வரணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற ரெசிபிலே டிஃப்ரெண்ட்டான இந்த சிறுதானிய தோசைகள்லாம் நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ பாருங்கள், இப்போ கம்பும் அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ கம்பு உளுந்து ரெண்டையுமே அரைச்சி கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 6 hours ஃபெர்மெண்ட் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான கம்பு தோசை மாவு ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா புளிச்சு மேலே பொங்கி வந்திருக்கு. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலராகவே சிறுதானியம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 1 கப் கம்பு, 1 கப் அரிசி, 1/2 கப் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் போட்டு அரைச்சிங்கன்னா 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு ஒரு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட் டின்னருக்கும் இது யூஸ் ஆகும். பாருங்கள், இப்போ தோசை கல் நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாவை ஸ்ப்ரெட் பண்ணுறேன். நார்மல் தோசைக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமுமே இருக்காது. பட் கம்பு பொதுவாகவே ஒரு நல்ல டேஸ்டியான ஒரு மில்லட். இது ஊற வச்சு சும்மா சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். அதை இந்த மாதிரி மாவோடு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைய கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும். உங்களுக்கு ஆயில் வேணுன்னா ஆயில் விட்டுக்கோங்க, நெய் வேணாலும் நெய் விட்டு பசங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களும் நல்லா சாப்பிட்லாம். பாருங்கள், எவ்வளோ கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச சட்னியோடு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப அருமையான கம்பு தோசை எப்படி பண்ணணும்னு இப்போ பார்த்தீங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக வரும். வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.